கிட்னி கல்லுக்கு மெயின் காரணம் வந்து ஜெனட்டிக். அதாவது இயற்கையிலே சில பேருக்கு வந்து பூர்வீகத்துல கிட்னி கல் வந்துருக்கும், அது மூலமா பரவும், அது மூலமா அப்படியே தொடர்ந்து வரும். அதுதான் ரொம்ப மோஸ்ட் காமன். அது தவிர பாத்தீங்கன்னா மெயினா நம்மளோட டயட் வந்து இப்ப சாப்பிட்ற எல்லாமே ஃப்ரைட் ஃபுட் எல்லாமே வந்து ஹை ரிஸ்க் ஃபார் ஸ்டோன் ஃபார்மேஷன். அது தவிர பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அடிக்கோட குடிக்கணும். அதாவது ரொம்ப சாஃப்ட் வாட்டர் குடிக்கூடாது, ரொம்ப ஹார்ட் வாட்டர் குடிக்கூடாது, மீடியமா குடிக்கணும். மீடியம் ஸ்பேஸ் இருக்கிற வாட்டர் குடிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி குவான்டிட்டி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி தவிக்கும் போது மட்டும் குடிப்பாங்க. அந்த மாதிரி குடிக்க கூடாது. மினிமம் வந்து ஒரு 3.5 லிட்டர்ஸ் ஆகுது குடிக்கணும். அதாவது வந்து 2.5 லிட்டர்ஸ் வரும். அப்பதான் வந்து நம்ம கிட்னி அடிக்கடி வந்து ஹைட்ரேஷன் இருக்கு. ஸோ சால்ட் படிக்கிறது கம்மியா இருக்கும். ஸோ இது ஒரு காரணம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில பேஷண்ட் வந்து ஜெனட்டிக், அதாவது சில டிசீசஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டினுரியா அப்படிங்கும், அதாவது அது மாதிரி ஒரு சில கண்டிஷன் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது அதிகமா இருக்கும். யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு யூரிக் ஆசிட கரெக்ட் பண்ணணும், சிஸ்டின் அதிகமா இருக்கும் சிஸ்டினை கரெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி சில காரணங்கள் என்னன்னு அதை கண்டுபிடிச்சு அதையும் சரி பண்ணணும். அதுவும் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது மெயின் காரணம். இந்த மாதிரி நிறைய ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற கண்டிஷன் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா டயட்டை பார்த்துக்கணும். அதே மாதிரி கிட்னி ஸ்டோன்னால கிட்னி ஃபெயிலியர் வருமானு கேட்கறாங்க. ஸோ அதுவும் சான்சஸ் உண்டு. கரெக்டான டைமில் ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா அது காம்ப்ளிகேட் ஆகி ஃபியூச்சர்ல கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கிட்னி ஃபெயிலியருக்கு அதுவும் ஒரு காரணம்.